ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா மட்டன் கிரேவிக்கு ஆம்லேட்டுக்கு தேவையான 3 வித பொடி ரெடி பண்ண போகிறேன். 1 கப்பு என்ன எடுத்துருக்கேன் பாருங்கள், ஜீரகம். இது 1 கப்பு சோம்பு, 1 கப்பு மிளகு. இதை தனித்தனியாக அக்கா பொடி செஞ்சு வீட்டில் வச்சுப்பேன். இதில் கொஞ்சம் கொஞ்சம் அதில் 1/4 ஸ்பூன், இதில் ஒரு 1/4 ஸ்பூன், இதில் 1/4 ஸ்பூன் கம்மியாக போடணும். சோம்பு ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு அதில் 1/2 ஸ்பூன் கூட போடலாம் குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி போட்டு தான் ஆம்லேட்டில் ஆனியன் போட்ட எண்ணெய் போட்டாலுமே அக்கா அந்த 3லேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தான் ஆம்லேட் ஊற்றுவேன். இது வந்து நம்ம எக்குக்கு போட்டால் ஸ்மெல் நல்லா இருக்கும். இதில் வந்து இந்த 3 பொடியும் 1/2 ஸ்பூன் போட்டு தான் அக்கா மட்டன் கிரேவியே வைப்பேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அக்கா காலி ஆயிடுச்சு, இதுதான் இன்றைக்கி அரைக்கலான்னு அக்கா எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜீரகத்தை போட்டு தூள் பண்ணிக்கலாம். நல்லாவே பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஜீரக பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த அளவு போதும். ரொம்ப நைஸானால் டேஸ்ட்டே வித்தியாசமாக போயிடும். நம்ம ஏன் ஃபஸ்ட்டு ஜீரகத்தை பொடி பண்ணுறோன்னா, சோம்பு பிடிக்காதவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுட்டு அப்புறம் எல்லாம் போட்டு அரைச்சோம், எல்லாத்துலேயும் சோம்பு வாசனை வந்துடும். அதுக்கு தான். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம மிளகை போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸ் பவுடர் இல்லாமல் அதுக்கு முன்னாடி பதத்தில் எடுத்துடணும். இப்போ அக்கா மிளகு எந்த பதம் அரைச்சிருக்கேன் பாருங்கள், போதும். இப்படி தான் இருக்கணும். ரொம்ப அதுக்குன்னு பவுடராக இந்த கடையில் அப்படி தான் ரொம்ப பவுடராக விற்கிது. ஆனால் அதெல்லாம் நம்ம கடையில் அக்கா மிளகுத்தூள் மஞ்சத்தூள் எதுவுமே அக்கா கடையில் வாங்க மாட்டேன்ப்பா. இது அப்படியே நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம சோம்பு போட்டுக்கலாம். இது எப்படியும் அக்காவுக்குலாம் 1 மந்த் வரும் கண்டிப்பாக. நம்ம நல்ல ஆம்லேட்டுக்கு கொஞ்சமாக சோம்பு போடுற மட்டும் 1 மந்த் கண்டிப்பாக வந்துடும். கொஞ்சம் கம்மியாகவே போட்டாலே போதும். அந்த சோம்பு வாசனை இல்லாமல் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதை நல்லா அக்கா அந்த அளவே பவுடர் பண்ணிட்டு வந்து. இப்போ அக்கா சோம்பும் அதே அளவு தான் அரைச்சிருக்கிறேன். இந்த மெத்தட் அரைச்சாலே போதும். ரொம்ப பவுட்ரு மாதிரி இருந்தால் அக்காவுக்கு டேஸ்ட்டு பிடிக்காது. இதை அப்படியே பவுலுக்கு அக்கா மாற்றிடுறேன். அவ்வளோதான்ப்பா, எல்லாம் பவுலுக்கு மாற்றிட்டேன். இது டைட்டாக இந்த ஸ்பூனை வச்சு அக்கா யூஸ் பண்ணுவேன். இதே மாதிரி 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். 3 பொடியிலையும் போட்டுப்பேன் அக்கா. இப்போ வந்து அக்கா இந்த டிமார்ட்டில் பாருங்கள், இது வந்து நேற்று அக்கா டிமார்ட் போயிருந்தேன். டிமார்ட்டில் கிடச்சிது இந்த பவுலு. ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆஃபரில் போட்டிருந்தாங்க. 3மே 45 ரூபி தான். இதுக்கு வந்து டைட்டாக கண்டெய்னர் மாதிரி மூடி கொடுத்துருக்காங்கப்பா. இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதில் என்ன கலர், 3 கலர் தான் மொத்தமே. ஒரு லைட் ஆரஞ்சு, அப்புறமா லைட் ரெட்டு, இது வந்து பிஸ்தா க்ரீன். அவ்வளோதான். இந்த 3 கலர் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் ஆஃபர்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்ப டைட்டாக மூடி இருக்கிறதுனால நம்ம அந்த பவுடர்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டா, இந்த பொடியை அரைச்சி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நேற்று வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக நீங்கள் சீக்கிரமே செஞ்சு வச்சுட்டா நம்ம எல்லாத்தையும் 3லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு நம்ம மட்டன் சுக்காவுக்கு அக்கா என்ன பண்ணுவேன், சின்ன வெங்காயம் வதக்கிட்டு தக்காளிலாம் போட மாட்டேன். இந்த 3லேயும் 1/2 ஸ்பூன் போட்டு தனி மிளகாத்தூளை போட்டு கொஞ்சமாக கறி மசால் கரம் மசாலா தூள் ஒரு 1/2 போடுவேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக பட்டையும் கிராம்பு கொஞ்சம் அன்னாச்சி பூ சேர்த்துப்பேன். அவ்வளோதான். இப்படி தான் பண்ணுவேன் அக்கா. ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இது வீக்லி ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணலான்னா, நம்ம சண்டே சாட்டர்டேயில் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எப்படி அரைச்சி வச்சுக்கலாம். மிக்ஸி கண்டிப்பாக நம்ம நல்லா மிக்ஸி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சிட்டு அக்கா கொஞ்சம் வெயிலே வச்சு எடுத்துடுவேன். உங்களுக்கு வெயிலில் வைக்க வாய்ப்பு இல்லைன்னா நல்லா துடைச்சிருங்க. ஈரம் இல்லாமல் இருக்கும்போது அரைக்கணும். தேங்க்யூப்பா. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த 3 பொடியும் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. Thank you.